முடிவெடுத்து ஒரு மாற்றத்தை மக்கள் எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த தமிழ்நாடு மின்சார உற்பத்தி ஊழியர்களும் மின்சார பகிர்மான ஊழியர்களும், அதாவது தமிழகம் முழுக்க இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு சென்னையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஒற்றை கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது பல்வேறு கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள் கட்சிகள் சார்ந்த பல்வேறு அறிக்கைகள் வெளியிடுவாங்க. அதில் முக்கியமான ஒரு அறிக்கை என்னென்னா, ஒப்பந்த ஊழியர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி இயந்திரம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குறுதிகளை 90% ஆஃப் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், இந்த மாற்றத்தின் மூலம் நம்மளுக்கு ஒரு நல்லதொரு முடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை அனல் மின் நிலையத்தை எடுத்துக்கோங்க, இல்லை பல்வேறு தமிழகத்தில் இருக்கிற அனல் மின் நிலைய ஊழியர்களை எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, வேலை செய்யும் இடம் எப்படி இருக்குன்னு போய் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஃபுல்லாக அங்கே கார்பன் நிரம்பிய புகைமண்டலமாகத்தான் காட்சியில் இருக்கும். ஏன்னா முக்கிய மூலப்பொருட்களாக இருக்கிறது நிலக்கரி. அதை எரிச்சா மட்டும்தான் நீங்கள் மின் உற்பத்தி பண்ண. மக்கள் அனைவரும் சாலைக்கு போராடிட்டு இருக்கிறது எதுக்குன்னா, கரண்ட் அவங்க பகுதிகளில் வரல அப்படின்னு சொல்லிட்டோம், அடிக்கடிக்க கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், இரவு நேரங்களில் பல மணி நேரங்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாக அதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் மக்கள் தமிழகம் முழுக்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போனாச்சும் நம்ம யோசிச்சிருப்போமா, இந்த கரண்ட் எப்படி கிடைக்குது, இந்த கரண்ட்டு உற்பத்திக்கு எந்த மாதிரியான மனித உழைப்பு தேவைப்படுது, எவ்வளவு மனித ஆற்றல் தேவைப்படுது, அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? ஏன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது ஒப்பந்த ஊழியதாரர்களின் வேலை பணி நிரந்தரம் என்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒப்பந்த ஊழியர்களின் நிலைமை நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. என்ன மாதிரியான ஊதியத்தை கொடுக்குறாங்க, அவர்களது ஊதியம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு பொழுதும் சிந்திப்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் எதையா பேச வந்திருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ தொடர்ந்து இன்று நம்ம பேச வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒரு சமூகம் சார்ந்த சமூக அக்கறையுள்ள வீடியோக்கள் தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு மிகப்பெரிய அவசியமாக இருக்குது. ஸோ ஆகையால் பார்க்கும் ஒவ்வொருவரும் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் வெகுஜன மக்கள்கிட்ட நம்மளுடைய வீடியோ சென்றடையும். தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளாகவும், மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகளாகவும், சமுதாயம் சார்ந்த அக்கறையுள்ள பிரச்சனைகளாகவும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் பல்வேறு விதங்களில் நம்ம வீடியோக்களை முடக்கும் பணியில் சில பேர் ஈடுபட்டுருக்காங்க. ஏன்னா வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுடைய பேராதரவு இந்த சேனலுக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடருங்க. இங்கே ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு முன்னதாக பல்வேறு கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும். அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது பல்வேறு கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள் கட்சிகள் சார்ந்த பல்வேறு அறிக்கைகள் வெளியிடுவாங்க. அதில் முக்கியமான ஒரு அறிக்கை என்னென்னா, ஒப்பந்த ஊழியர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி இயந்திரம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குறுதிகளை மக்கள் பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிடுவாங்க. ஆனால் அந்த தேர்தல் அறிவிக்கையின்படியும் அவர்கள் சொன்ன வாக்குறுதியின்படியும் அவங்க செயல்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான ஊழியர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒன்று திரண்டு இன்று சென்னையில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த மின்சார ஊழியர்களும் மின் பகிர்மான ஊழியர்களும் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான ஊழியர்கள் முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமான ஒற்றை கோரிக்கை என்னென்னா, பல்வேறு ஆண்டு காலமாக அவர்கள் ஒப்பந்த ஊழியர்களாகவே இருக்காங்க. அவர்களுக்கு ஒற்றை கோரிக்கை தான் இருக்குது. அது என்னென்னா, பணி நிரந்தரம் தேவை என்பது. ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்கள், பல்வேறு அரசியல்வாதிகள்
தேர்தல் பிரச்சாரங்களின் போது கொடுக்குற வாக்குறுதி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கன்ஃபார்மாக ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பணி இயந்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் இப்போ வரைக்குமே அவர்களுக்கு வந்து பணி இயந்திரம் என்பது எட்டாக்கனியாகவே இருக்குது. இந்த ஆட்சி வந்தால் நம்மளுடைய நிலைமை மாறிடும், அந்த ஆட்சி வந்தால் நம்மளோட நிலைமை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தே அவர்களுக்கு வந்து 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பணி இயந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஒரு புதிய ஆட்சியை ஒரு மாற்றமாக இந்த மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூட போய் கேட்டு பாருங்கள், போராட்டத்தில் ஈடுபடுறவர்களை 90% ஆஃப் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், இந்த மாற்றத்தின் மூலம் நம்மளுக்கு ஒரு நல்லதொரு முடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான முடிவெடுத்து ஒரு மாற்றத்தை மக்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையிலே இந்த தமிழ்நாடு மின்சார உற்பத்தி ஊழியர்களும் மின்சார பகிர்மான ஊழியர்களும், அதாவது தமிழகம் முழுக்க இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு சென்னையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஒற்றை கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, அவருடைய பணி நிரந்தரம் என்பது தான் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. இதனை அரசு கருத்தில் கொண்டு அவர்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டறிஞ்சு ஒரு துரிதமான ஒரு முடிவை இந்த அரசு கொடுக்கணும். ஆளுகின்ற தாவேகா தலைமையிலான மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுக்கணும். இந்த ஒப்பந்ததார ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. பல்வேறு போராட்டங்களை மக்கள் முன்னெடுக்கிறாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே வந்து பலதரப்பட்ட ஊழியர்களுக்கு, அதாவது நிரந்தர பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து பணி உயர்வு வழங்கியிருக்கீங்க, சம்பள உயர்வு வழங்கியிருக்கீங்க. ஆனால் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்கு இப்போ வரைக்குமே பணி நிரந்தரம் என்பது பண்ணலை. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டக்காரர்களும் இந்த தொழிலாளர்களும் சென்னையில் முகாமிட்டு போராடிட்டு இருக்காங்க. அவருடைய கோரிக்கையை நீங்கள் வந்து உற்று நோக்குங்க, அவருடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் செயல்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் உங்களை நம்பியிருக்காங்க. ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் உங்களை நம்பி தான் ஓட்டம் செலுத்தியிருப்பாங்க. ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், அந்த மாற்றத்தின் மூலமாவது தங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வெளிச்சம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு அந்த கோரிக்கையை வைக்க ஒரு நியாயமான தார்மீக அடிப்படை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இவர்கள் வந்து ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பல்வேறு இடையூறுக்கு மத்தியில். ஏன்னா நீங்கள் வந்து சென்னை அனல் மின் நிலையத்தை எடுத்துக்கோங்க, இல்லை பல்வேறு தமிழகத்தில் இருக்கிற அனல் மின் நிலைய ஊழியர்களை எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, வேலை செய்யும் இடம் எப்படி இருக்குன்னு போய் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஃபுல்லாக அங்கே வந்து கார்பன் நிரம்பிய புகை மண்டலமாகத்தான் காட்சியில் இருக்கும். ஏன்னா முக்கிய மூலப்பொருட்களாக இருக்கிறது வந்து நிலக்கரி. அதை எரிச்சா மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து மின் உற்பத்தி பண்ண முடியும். எரிபொருளுக்கு பெரும்பாலும் நிலக்கரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை செய்யும்போது எந்த மாதிரியான இடையூறு அந்த பணியாளருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முக்கியமாக இதை கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் அது எல்லாமே நம்ம நுரையீரலுக்குள்ளே டைரெக்டாக போகும். அதை ஃபில்டர் பண்ணவே முடியாது. அப்படி ஃபில்டர் பண்ணாமல் டைரெக்டாக நுரையீரலுக்குள்ளே போகிறதால பல்வேறு நோய்வாய்ப்பட்டு வியாதிகளோடு தான் இந்த மக்கள் இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெயில் காலங்கள்லாம் சும்மா 5 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனால் கூட எப்படி நம்ம அவதிப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற இந்த மாதிரியான தொழிலாளர்களுடைய நிலைமையை நம்ம வந்து ஒரு செகண்ட் கூட யோசித்து பார்க்குறது கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், முடிந்த அளவுக்கு பகிருங்க. ஏன்னா இவர்களுடைய இன்னல்கள் துடைக்கப்படணும், அவரோட நியாயமான கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படணும் இந்த அரசால் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. மிகுதியாக பகிருங்க. இது முக்கியமான ஒரு வாழ்வியல் பிரச்சனையாக இருக்குது. அந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர வேலை என்பது, அதனை கருத்தில் கொண்டு மின்சாரம் வீட்டில் உபயோகிக்கும் அனைவரும் சமூக பொறுப்பாக இதனை எடுத்துக்கிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க. ஷேர் செய்வதன் மூலமாகவும் நீங்கள் இதை பற்றி பேசுவதன் மூலமாகத்தான் மிகுதியான பார்வையாளர்களை சென்றடையும், அரசு அதிகாரிகளை சென்றடையும், ஆட்சியாளர்களை சென்றடையும். ஸோ அதனை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒப்பந்த ஊழியர்கள் அவருடைய கோரிக்கைகள்
நிவர்த்தி செய்யப்படும். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு அக்கறையுள்ள நியாயமான பல்வேறு செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த சேனல் வந்து நடத்திட்டுருக்கோம். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நியாயமான கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படணும். அதுவே என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது.